your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. உங்கள அடிச்சனா வேகமா அடிச்சிருவேன். என்னம்மா நான் உங்க பொண்ணுனா மட்டும் அப்படியா? எனக்கு அம்மாலாம் இருக்காங்க. இந்த அடிக்கிற வெயில்ல சூரியன் சவக்கலாம், என் வயசு கை சவக்க கூடாதுமா, பாத்துக்கங்க சரியா? மா இது தவறுமா, இன்னும் கொஞ்சம் வேகமா அடிச்சிருவேன். ஸ்கேல் குத்துருங்க, இது வேணாம் நமக்கு. ஐயோ ஒரு பொண்ணு தான் அவன் வந்து மாப்பிள்ளையா இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து ஒரு மகனாட்ட வந்து எங்களை பாத்துக்கணும். யூ மீன் வீட்டோட மாப்பிள்ளை எங்க பாருங்க காலையே சரணடைஞ்சிட்டார் ஒருத்தவர். அவ்வளவுதான். பையன் வந்து பையன் மாரி இருக்கணும், எங்களுக்கு மகன் மாரி இருக்கணும். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? எங்க கார்த்திக் என்ன புரியலையா? என் பிரதர் நல்லா தானே இருக்காருப்பா. ஐயோ எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலங்க. பிடிக்கலையா? ஆனா இது மட்டும் உண்மையா வந்து மனசுல இருந்து சொன்ன மாதிரி இருக்கு. அப்படிங்கிற ஒரு கெத்து ஒரு இதா இல்லாம கெத்து மேல ஏறிட்டாரு ஒரு உடனே கெத்து வேணாம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம இப்படி திரும்பினா திருப்பதி விஜய் மாதிரி இருப்பேன். I definitely think this is the moment of the day. So SS Music presents the Family Star Mother's Day special. வந்து அழகான வைஷு அழகான சாந்தி அம்மாக்காக அந்த சாஷ் போட்டு ஆனர் பண்ணோம். மா இந்த மதர்ஸ் டே அதுமா உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் ரோலாக இப்போ கொஞ்சம் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வரப்போகுது. டீச்சர்னாலே 90s கிட்ஸ்க்கு ஞாபகம் வர ஒரு அற்புதமான பொருள் இந்த உடன் ஸ்கேல். அதை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில்மா நீ வந்து சின்ன வயசுலேருந்து வயசு நிறைய அடம் பிடிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, இல்லை உங்களுக்காக ஒரு எமோஷ்னலாவது ஒரு குட்டி கோவங்கள் இருக்கும், நல்ல விஷயத்துலையாவது இருக்கும். அதில் ஒரு 5 ரீசன் சொல்லி இப்போ வந்து கையிலே அடிக்க போகிறீங்க. எனக்கு பதிலாக எங்கள் அண்ணன் அடி வாங்குவார். அண்ணனா? யாருங்க அண்ணன்? அண்ணன் வந்திருக்காப்லையா? சாண்டியான அண்ணன் கருப்பு கலர் கோட் போட்டு உட்காந்துருக்கேன். ஒயிட் கோட் குடுறா. ஓகே இல்லைங்க, முதல்ல இப்படி தான் ராஜாராணி, நீங்கள் சீரியல் ராஜாராணி தான் வச்சிங்க. ராஜாராணி படம் பார்த்துருக்கீங்களா? அஸ்ரியா ஃபர்ஸ்ட் பிரதர் தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறமா லைட் ஹவுஸ் டவரில் உட்காந்து என்ன அடிக்கிறதால அவங்க அடிப்பாங்க. ஏங்க என்ன பக்கம் திருப்பி விடுறீங்க? எனக்கு டீச்சர்னாலே பயங்க. அம்மா இதெல்லாம் வந்து கண்டென்ட்காக பயப்படாதீங்க. இப்பெல்லாம் நான் யாரையும் அடிக்க மாட்டேன். அம்மா நீங்கள் செல்லமா இப்போ அடிக்கலாம், நீங்கள் வயசு கை நீட்டிப்பாங்க. ஏதாவது ஒரு 5 ரீசன் சொல்லணும். நீங்கள் நக்கல்ஸில் கூட வேணும்னு அடிக்கலாம். இவன் முக்கியமாக வந்து என்ன சொல்லணும், வேலைக்கு முதல் சாப்பிடணும். அந்த சாப்பாடுங்கிறது அவகிட்ட கிடையாது. என்ன பண்றீங்க? ட்ரையல் பால் அது. கார்த்தி அடிச்சுக்காரீங்களா? கரெக்ட்டா ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வாங்க. ஏங்க நான் ஆல்ரெடி ஸ்கூல் டிராமாலாம் நிறைய இருக்கு. எனக்கு ஒரு சாம்பிள் காட்றதுக்காக கார்த்தி அனுப்பி வைக்கிறோம். போங்க. அடி வாங்குவானா? கம் ஆன் கோ. உங்கள அடிச்சனா வேகமா அடிச்சிருவேன். என்னம்மா நான் உங்க பொண்ணுனா மட்டும் அப்படியா? எனக்கு அம்மாலாம் இருக்காங்க. நான் அடிங்கம்மா நீங்க. ஓ ஆயின்மென்ட் வேணுமா? ஓகே ஏன் மம்மி ஏமாடிச்சுனா ரொம்ப வலியா இருக்கா? அடி பலமா பட்டுச்சா? உங்களோட மம்மி நல்லா நடிக்கிறாங்க. அடிச்சிட்டு வேகமாச்சு வலிச்சிட்டாடா செல்லம் அப்படின்றாங்க. இவ்வளவு சத்தம் கேட்கணும் பொண்ணு அடிக்கும் போதும். ஆமா எங்க அம்மா ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சாவே ஏங்க என் பொண்ணு அடிக்கிறீங்கன்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை, இப்போ நீங்க அடிங்க. நான் எனக்கு அடிச்சது வேகமாடிச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா கை நீட்டிங்க வயசு கொஞ்சம் வந்து எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எமோஷன் ஆவா. கரெக்டாக அந்த பங்க்சுவாலிட்டியாக செய்யணும் போகல. அந்த கிளம்புற டயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்பா. அது ஒரு பெரிய ஒரு இது வந்து இது 2வது விஷயம். 3வது ஆனா இனிமே வந்து அவங்க அடி வாங்க வேணாம், பாவம். அவங்களுக்கு பதிலா இவர் அடி வாங்குவாரு. சோ ப்ளீஸ் பக்கத்துல போய் நின்னுருங்க. அவங்க என்னங்க ஜோ படம் பாத்தீங்க தானே? ஜோ படம் பாத்தீங்கல்ல? வாங்க. எனக்கு ஜோ படம் பார்த்தா வரணும். கை காட்டுங்க ஒரு நிமிஷம். மம்மி ஒய் மம்மி தொடச்சு விடுங்க. இப்ப அடி பலமா வரும். தொடச்சுதாங்க விட்டேன். போலீஸ் கேஸ் குடுக்குற மாதிரி ஆண்ட்றீங்க. கை காட்டுங்க ஒரு நிமிஷம். மா இது தவறுமா? இன்னும் கொஞ்சம் வேகமா அடிங்க. அதனால தான் சொல்றோம் அவங்களுக்கு பதிலா நீங்க அடி வாங்குங்க. இந்த அடிக்கிற வெயில்ல சூரியன் சவக்கலாம், என் வயசு கை சவக்க கூடாதுமா, பாத்துக்கங்க. இதெல்லாம் எந்த புக்ல இருந்து சுட்டிங்க? ஏங்க உங்களை பார்த்து தன்னால வந்துச்சுங்க கவிதை. ஆமாங்க. மா நெக்ஸ்ட் நான் இங்கே இருக்கேன், வளைச்சிச்சு நான் பாத்துக்கிறேன். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு மறந்துச்சு வச்சுட்டு போயிடுவா. அம்மா நான் அதை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்
ஆளை அனுப்புகிறேன், இதை கொஞ்சம் கொடுத்து விடுங்க. இது கை ஒரு மூணாவது. நீங்க தான் நீட்டணும். அதுக்கு நீங்க வந்து நீங்க நான் தான் நீட்டுமா? நீங்க நீட்டுங்க. நீ ஃபர்ஸ்ட் நீட்டுக்கு ஒரு 3 அடியாவது வாங்குங்க தொடர்ந்து. 3 அடி. It's why because Avi I am getting this beat. அந்த குணால ஏதோ சரத்குமார் ஒரு படத்துல கை வைப்பார்ல, அந்த மாதிரி நான் வச்சுட்டேங்க. பாதியில இன்னும் 2 பாக்கி இருக்கு. 4வது கொடுத்த சாப்பாடு சாப்பிடாம அப்படியே மிச்சம் வரும். இது மட்டும் எதுக்கு நான் அடி வாங்கணும்? தானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. சாப்பிட மாட்டான்னு சொன்னேன். சாப்பிட குடுக்கறது நம்ம இன்னைக்கு வந்திருக்கோமா இல்லையா? சரி, அங்க சாப்பிடாம நம்ம வீட்டுல சமைச்சு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடு கூட முழுசா இறங்கி இருக்காது. டிஃபன் பாக்ஸ்ல அது அப்படியே வரும். சரி, இது கோவமா இருக்காங்க ரொம்ப. மா இங்க போய் என் கை இது. மா பயங்கரமா வலிக்குதா கார்த்தி? பயங்கரமா வலி. அது எப்படி கேக்குற? பயங்கரமா வலிக்குதா கார்த்தி அப்படின்றாங்க அவங்க. இங்க இருக்க இன்னொன்னு என்ன பெரிய டிராபேக்னா, நம்ம சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல கொடுக்கமா இல்லையா, அந்த டிஃபன் பாக்ஸே வீட்டுக்கு வராது. ஓ, யாருக்கு போகுமா? எங்க சாப்பிடுறோமோ அங்கேயே போட்டு ஓடியாந்துடுறது. வயசு நீ ஒழுங்கா இருக்க மாட்டே சின்ன வயசுல இருந்து. எங்க அப்பா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ். இப்ப வேணா பின்னாடி வேணா அடிச்சுக்கோங்க. அது கண்டிப்பா அடிக்கணுமா? ஆமா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவள்கிட்ட மறந்துட்டு வந்த பிஸியில மறந்துட்டு வந்துருவோம். ஆப்ஷன் மா இது இல்ல, எனக்கு ஒரே நிமிஷமா பின்னாடி வேணா அடிச்சுக்கோங்க. ஒரே நிமிஷமா. சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து ஒழுங்காவே இருக்க மாட்டீங்களா? அந்த பழக்கம்ல இருந்து டிஃபால்ட். டிஃபால்ட்டா? மா இது இன்னும் பார்த்து அடிக்குமா? நீங்க டப்பர் பார் நான் வாங்கி தரேன். ஓகேங்க, 5 முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சு. Thank you so much. ஸ்கேல் குத்துருங்கம்மா. நீங்க ஸ்கேல் குத்துருங்க. இது வேணாம் நமக்கு. ஐயோ ஓகே. காதலுக்காக எத்தனை வேணாலும் அடி வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா டீச்சர்ட்டேருந்து இவ்வளோ அடி வாங்குவேன்னு நான் நினைச்சதே இல்லை. இதை டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நான் தனியாக கட் பண்ணி போட்டுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமைண்டிங் ஆல் மை சைல்ட்ஹுட். என்னோட எல்லா டீச்சரையும் ஒரு செகண்ட் ஞாபகப்படுத்திட்டீங்க. ஓகே, இனிமேவாவது டப்பர் ஒரு தொலைக்காம வாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் போனா ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இந்த நேரத்தில்மா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து சும்மாலாம் அடி வாங்கல, உண்மையாக தான் அடி வாங்கியிருக்கேன். இனிமேல் வந்து அவங்கள கரெக்டாக வேலைக்கு ஒருத்தன் வந்து சாப்பிட வைப்பான், டெய்லி ஊட்டி விடுவான். வேலைக்கு வந்து அவங்க எமோஷன் ஆகாமல் கரெக்டாக பார்த்துப்பான். அசிஸ்டன்ட் வந்து இருக்காரு, பிரச்சனை இல்லை. அசிஸ்டன்ட் வந்து கிளம்பிடுவான் சம்பளம் வாங்கிட்டு. சம்பளம் வாங்காமல் ஒருத்தன் இருப்பான். ஸோ அதே மாதிரி வந்து டப்பர் வேறு தொலைக்க விடாமல் பார்த்துப்பான். ஷூட்டிங்கு கரெக்டாக அவனே அந்த குவிட்டுக்காரை ஓட்டிட்டு போய் கொண்டு வந்து விட்டுருவான். அவன் வேறு யாரும் கிடையாது. அம்மா அப்பா கேட்பாங்க, மறுபடியும் அந்த ஸ்கேல் எடுத்துட்டு வாங்க. நான் தான்மா. உங்களுக்கு அந்த ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கும். எங்கள் ஷூட்டிங்க்கு கூப்பிட்ட போய் சொன்னாங்க, வயசு வந்து நிறைய கல்யாணம் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறேன், அவங்க வந்து சீரியல் சினிமான்னு தான் இருக்காங்க, கல்யாணத்து மேலே விருப்பம் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ காரில் வர்றப்ப கூட நேற்று சாப்பாடு கொடுத்து விட்டனே, அந்த கேரியெல்லாம் வந்துச்சா என்ன? ஏங்க வயசு இங்க பாருங்க, கொண்டு வந்தியா இல்லையா? அந்த என்ன எதுக்கு சாப்பாடுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஒவ்வொன்றையும் மறக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. மம்மி பிரியாணி நான் சூப்பராக பண்ணுவேன் மம்மி. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. நான் சீரியஸாக இருக்கேன். எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பாரம் குறைய போகுது. ஓகேவா? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க பொண்ணோட மட்டும் போக போறது கிடையாது, உங்க மருமகனோட போக போறீங்க. அதோட முதல் ஸ்டெப்பா, ஏன்னா நான் எங்க டீம் விருப்பப்படுறாங்க, டீம் வந்து சேனல் மூலியமா கல்யாணம் ஆகணும் எனக்கு, நீ தான் விருப்பப்படுறாங்க. அதுல முதல் விஷயமா என்ன பண்ணிருக்க, பறந்து வருது. அது ஒண்ணும் இது கல்யாணம் ஆர்டர் இருக்கு, யார்கிட்ட கொடுங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஒரு நிமிஷம் வயசு தக்காளி அழுகின முட்டை. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆதில் நீ கோவத்துல இங்க காட்டாதடா, ஒரு நிமிஷம். ஸோ இந்த நேரத்தில் என்னன்னா, எப்படி மம்மி வந்து எங்கள் கிட்ட அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ, வைஷுவோடைய ஒரு ஜாதகத்தை வந்து ஆன்லைன் மூலிமா எங்கள் டீம் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய ஜாதகத்தையும் ட்ரேஸ் பண்ணி அதில் ஓரளவுக்கு 10க்கு 11 பொருத்தமும் கரெக்டாக இருக்கு. அதுக்காக இங்கே நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 10க்கு 11 இருக்கு. த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். என்ன ப்ராப்பர்ட்டி கார்த்திக், என்ன இது? அதாவது ஜாதகத்தை பார்த்துட்டு உண்மையிலே நம்ம டீமில் வந்து வரது சார் முதற்கொண்டு என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, டீமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக இருக்கு, இப்பயே பேசி முடிச்சிருங்க, அதுவும் மதர்ஸ் டே அன்றைக்கே பேசி முடிச்சிருக்கான்ட்டு அவர் இன்னைக்கு காலைல வந்து 8:30 காலைல போயிட்டு பஞ்சாங்கம் கடை சட்டரை உடச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. பஞ்சாங்கம் இருக்கு. ஸோ மம்மி கிட்ட குத்துறீங்களா? மம்மி அதே மாதிரி இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு ராசிக்கு வந்திருக்கிறது அஷ்டலட்சுமி. சோ வந்து இதுல இந்த ஒரு லட்சுமி மட்டும் எங்க வீட்டுக்கு லட்சுமியா அனுப்பி விட்டுறோம். அப்படி அனுப்பி அது போதும், எனக்கு அம்மா அப்ரூவல் வந்துருச்சு ஆன் மதர்ஸ் டே. இன்னில இருந்து நீ வைசு சங்கர் கிடையாது, வைசு கார்த்திக் ராமதுரை.
அதான் சங்கரம் சுந்தரம் இன்னில இருந்து அது கிடையாது. இன்னில இருந்து கார்த்தி தான் கரெக்ட் பண்ணிருக்காரு. வைஷு சங்கரம் பார்சல் பண்ணி அனுப்புங்க. அத இனிமே அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க. இல்ல அத நான் சொல்லணும், நீ கேட்டது வேற ஒன்னு சொன்ன. ஒரு சின்ன பிழை. யூ கண்டினியூ. ஓகே. அவங்க டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தியா சப்னா அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. வைஷு ஓகே சொன்னாங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். கல்யாணம் பண்ணிக்க போறது வைஷு தானே. இப்ப அதான் ஜோ போடாம ஓகே சொன்னாலும் மெயின் ஆள் ஓகே சொன்னாதான் நீங்க அப்டேட் பண்ண முடியும். மம்மி நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணு நடிக்கிற படத்துல வந்து பையன் வந்து துல்கர் சல்மான் மாதிரி இருக்கணும். துல்கர் சல்மான் யாரு? துல்கர் சல்மான் இருக்கணும். துல்கர் சல்மான் மாதிரி இருக்கணுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துல ஆயிடுங்க அப்படி. மம்மி நீங்க ஒன்னு சொன்னீங்களா? உங்க பொண்ணு நடிக்கிற படத்துல வந்து ஒரு சமூக அக்கறை இருக்கணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஜோ படமே என்ன கதை? இவங்களோட அக்கா கேரக்டருக்கு வந்து விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா கடைசியில ரியோ தான் என் உலகம்னு விருப்பம் இல்ல. அந்த மாதிரி நாளைக்கு வயசும் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புது கேலண்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நீ பஞ்சாயத்து ஓபன் பண்ணி பாருங்க ஏதாவது. அம்மா இன்னைக்கு என்னம்மா மே 12 இன்னைக்கு? அம்மா என்னமோ கையில ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாங்கம் பின்னாடி என்ன இருக்கு பாருங்கம்மா. இன்னில இருந்து அவ எனக்கு வேணாம். ஜாதகம் ஏதாவது இருக்கா? செப்டம்பர் 21 டேட் நல்லா இருக்குமா? வயசுக்கும் ஓகேனா செப்டம்பர் 21 பண்ணிரலாம். இல்ல ஒரு நிமிஷம் ஸ்கேல் என்ன? ஸ்கேல் எங்க? ஏய் மம்மி இது தூக்கி போடாச்சே. இது நமக்கு வேணாம். என்னங்க நீங்க தீரன்ல கார்த்தி வந்து போனை விட்டுட்டு கன் எடுக்கிற மாதிரி பஞ்சாயத்தை ஊத்திட்டு ஸ்கேல் எடுக்கிறீங்க. ஸ்கேல் எடுக்கறாங்க. ஏய் சப்னா ஹெல்ப் பண்ணு சப்னா. நான் என்னப்பா பண்ண முடியும்? எனக்கு அக்கா மாதிரி சப்னா. உனக்கு கல்யாணத்துக்கு புது சாரி எல்லாம் வாங்கி தரேன் சப்னா. ஓகேவா? நான் இன்னைக்கு சாந்தி அம்மா சைடு ஓகேயா? அப்ப அதான் மாப்பிள்ளை சைடு, பொண்ணு சைடு இல்லையா? ஏய் அததான் நான் சொல்றேன். சாந்தி அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே குட். வைஷு சொல்லணும்ல. அது கல்யாணம் பண்ணிக்கிறது என்னமோ வைஷு தானே. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலங்க. பிடிக்கலையா? ஆனா இது மட்டும் உண்மையா வந்து மனசுல இருந்து சொன்ன மாதிரி இருக்கு. இந்த ரியாக்ஷன் மட்டும் எவ்வளவு the worst she can say is நோம்பாங்கல அந்த மாதிரி மீம்ல சொல்லிருக்காங்க. என்னமோ இந்த டேட்டை வச்சு செப்டம்பர் 21 வந்து டே கரெக்ட்டா இருக்குங்க. உங்க பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மாறி வைஷு சங்கர கல்யாணம் பண்றதுக்கு டேட் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இல்லங்க. பேர் மாத்துறதுல வந்து இப்படி ஆயிட்டாங்க. சங்கரோ சுந்தரோ இந்த மாதிரி. சோ மம்மி ஐ லவ் யூ மம்மி. ஃபர்ஸ்ட் எனக்கு நான் வந்து மதர்ஸ் டே மாதிரி மாமியார் டேன்னு ஒன்று வச்சிங்கன்னா நான் என் மாமியாரோட வரேன். சாந்தி இஸ் மை லவ் அப்படின்னு போட்டு சாந்தி அப்படின்னு போட்டு நான் கிரவுண்ட் மாட்டுறேங்க என் மாமியாருக்கு. இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகன்ட்டியோ பார்த்துருக்கவே மாட்டீங்க. வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாங்க. சரி ஓகே. கார்த்திக் கொஞ்சம் வந்து நம்ம வந்து இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் கல்யாணங்க. ஓகே. சாந்தி மாட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளைகிட்ட வந்து என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் மாப்பிள்ளை பார்க்கும்போது? உங்க மருமகன்ட்ட குவாலிட்டிஸ்னா வர்ற பையன் வந்து பையன் மாரி இருக்கணும். எங்களுக்கு மக மாரி இருக்கணும். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? எங்க கார்த்திக் என்ன புரியலையா? என் பிரதர் நல்லா தானே இருக்காருப்பா. ஐயோ சின்ன வயசுல இருந்து எவ்வளவு ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கேன். பொண்ணோட அம்மா கிட்ட இருந்து ஒரு ரிஜெக்ஷன் இந்த மாதிரி வாங்கினது இல்லை. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா இல்லாம ஒரு பொண்ணு தான். நான் என்ன சொல்றேங்கன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு தான் அவன் வந்து மாப்பிள்ளையா இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து ஒரு மகனாட்ட வந்து எங்களை பாத்துக்கணும். யூ மீன் வீட்டோட மாப்பிள்ளை? எங்க பாருங்க காலையே சரணடைஞ்சிட்டார் ஒருத்தவர். அவ்வளவுதான். புரியுதா? யூ மீன் வீட்டோட மாப்பிள்ளையா? வீட்டோட மாப்பிள்ளை. வீட்டோட மாப்பிள்ளையா அதுக்கு நான் வெயிட் பண்ணிருக்கேங்க. புரியுதா? நான் அடுத்த வாரத்துல வேற ஆங்கர் பாத்துக்கங்க. வேற ஒண்ணு நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கல. பொண்ணை நல்லா வச்சுக்கணும். என்ன நீ அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும் எதுவுமே நாங்க எதிர்பார்க்கல. ஒண்ணுமே வேணாம் எனக்கு. அப்படியே அவரு. கவலைப்படாதீங்க. அடுத்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாமே நான் வாழ்த்துகிறேன். என்ன இது? என்ன கரெக்ட் தான். தேங்க்யூக்கா. எங்களுடைய அபிப்பிராயத்தை நாங்க சொன்னாலும் பொண்ணுக்குன்னு ஒரு இது இருக்கும்லையா? அவ என்ன எதிர்பார்க்கறான்னு கேட்கணுமா இல்ல? என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவ கேட்கக்கூடாது இல்லையா? அவளையும் ஒரு கரெக்ட்டா பேசுறீங்க மம்மி. கரெக்ட்டா பேசுறீங்க. அது சப்னா எங்க அக்கா தான் பாத்துப்பாங்க. ஏய் அக்கானே அம்மா ஒன்னு பண்ணலாம். இப்போ சொல்றேன் வர்றவரு எங்க பாப்பாக்கே வயசுக்கு ஒரு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு கெத்து ஒரு இதா இல்லாம கெத்து மேல ஏறிட்டாரு ஒரு உடனே கெத்து வேணாம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம இப்படி திரும்பினா திருப்பதி விஜய் மாதிரி இருப்பேன். கெத்து வேணாமா அவங்களுக்கு? கெத்து வேணாமா? அவ்வளவுதானே. கொஞ்சம் வேணாம். இதோ வரேன். மாப்பிள்ளைங்கள ஒரு கெத்து இல்லாம
கொஞ்சம் பணிவா எல்லா இடங்கள்லயும் விட்டு கொடுத்து போற அளவுல இருக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? வெரி குட். அப்புறம் சொல்லுங்கம்மா, சொல்லிட்டே இருங்க. அதுதான் விட்டு கொடுத்து போற அளவு இருக்கணும், நல்லா வச்சுக்கணும். எல்லா இடங்கள்லயும் கொஞ்சம் இதா பேசக்கூடாது. முக்கியமா துல்கர் சல்மான் மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வந்து விட்டு கொடுத்து பணிவாளா இருக்கணும். நீங்க நைட்டு கிச்சன்ல நீங்க வந்து வச்சுட்டு போன தட்டெல்லாம் காலைல பளபளன்னு இருக்கும். தேய்ச்சி வச்சிருப்பாருங்க. சோ இந்த நேரத்துல வந்து நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே சப்னா, அந்த துல்கர் சல்மான் மாதிரி இருக்கணுமா மேமா? அவர் வந்து துல்கர் சல்மான் வந்து யங் ஏஜ்ல கொஞ்சம் அப்படிதான் இருந்தாப்ல, கொஞ்சம் இப்படி இருந்தாப்ல. ஆஃப்டர் 30-35 இப்படி கொஞ்சம் நல்லா ஆயிட்டாப்ல. அந்த மாதிரி ஆயிடுவேன் நானும். ஓகே வைஷு, உங்களுக்கு அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க. அவரும் அதே இல்ல எனக்கு ஓகே இல்ல. அவர் துல்கர் சல்மான் மாதிரி இல்ல, நம்ம வீட்டு பாய் மாதிரி இருக்காரு. நோ ஆனந்த் யாழையா? அது வந்து நான் அடுத்த சோடாது 12 வருஷம் கழிச்சு வர சோடாது. 12 மாசம் கழிச்சு ஆனந்த் யாழை ஷோ வரும். அப்ப நான் வருவேன், அழகா ஒரு குட்டி கார்த்தியோட வருவேன் நானு. அப்ப அது இருக்கு எனக்கு. ஓகே மம்மி, நான் இப்பயும் தெளிவா சொல்லிக்கிறேன், வயசுக்கு நோன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணோட முடிவு வந்து முக்கியம். அர்ஜுன் ரெட்டி கிடையாது. அப்ப முக்கியம் தானே. அது வந்து கொஞ்ச நாள்ல அப்படியே மாறிடும். ஃபிளாஷ்பேக் நான் கேட்பேன். இது வந்து என்னன்னா ஜோவோட கதை தான், ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து ரியல் லைஃபா வந்து நம்ம வந்து அது கதை, இது திரை. என்னது? அது கதைங்க, இது ரியாலிட்டிங்க. என்னங்க ரியாலிட்டி தானே கதையா எடுக்கறாங்க சினிமால. அப்பெல்லாம் இருக்க முடியாதுங்க. மறந்துட்டேனே. பேச்சால வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியல. பாட்டு பாடிருங்க. கார்த்தி பயங்கரமா பாடுவாரு. நீ பாட, நான் ஓட. அவங்க பார்த்த உடனே துல்கர் சல்மான்ட்டாங்க, வேணும்ட்டாங்க. இப்ப நான் பாட்டு போனா சிங்கர் கார்த்திக் மாதிரி, சிங்கர் ஹரிஹரன் மாதிரி வேணும். அவங்களுக்கு தெரியுமா நீங்க இப்ப பாட போறது? அவங்களுக்கு தெரியுமா? பாடுவாரு. என்ன கார்த்திக், கம் ஆன் ப்ரூவ் இட். பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது. ஓ மோகனு கார்த்திக்கு லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது. ஓ கனவிலும் நினைக்கல எஸ்எஸ் மியூசிக்கால எனக்கு கல்யாணம் ஆகும்னு. வயசுதான் என் ஒய்ஃபு, நாங்காலி நாங்காலி. நிஜமாவே நீங்க Thank you சாண்ட்ரோல்டன். Thank you. நைஸ் நைஸ். மம்மி, இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டு போங்க. வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்றோம். எல்லாரும் ப்ரிப்பேர். நீங்க அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா போயிடுவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? எனக்கு கோ-ஹோஸ்ட் வேணுமே. எஸ்எஸ் மியூசிக் என்ன பண்ணுவோம்? இதுக்கு அப்புறம் இங்க கோ-ஹோஸ்ட் யாராவது இருந்தான்னா இல்லனா எனக்கு என்ன? நம்ம சேனல் மூலமா நமக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அதையும் அவங்களே கவரேஜ் பண்ணி போட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்து வசந்த் பார்த்து பாப்பல. நான் அருணாச்சலம்ல வர மாதிரி என்னோட இந்த காப்பு எடுத்து வசந்த் தூங்கிட்டு இருக்கப்ப அவன் கையில மாட்டிட்டு போயிடுவேன். இந்த மாட்டிட்டு இனிமே நீ பாத்துக்கடா அப்படின்ட்டு போயிடுவேன். அடுத்த கல்யாணம் உனக்கு தான்டா, அடுத்த மதர்ஸ் டேல பாத்துக்கலாம். அப்ப நான் வந்து வயசோட ஃபேமிலியா வந்திருப்பேன். ஓகேவா? ஃபேமிலி ஸ்டார்ல ஃபேமிலி ஸ்டார் +1 அப்படின்ற மாதிரி வருவேன். மம்மி, நீங்க சொல்ற பேரே பேரனுக்கு பேத்திக்கலாம் வச்சுக்கலாம். நான் கோஆபரேட்டிவ் மருமகன் முடிவே பண்ணியாச்சு போல இருக்கு. நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டப்பே முடிவு பண்ணிட்டேன் நான். ஓகேவா? வயசு நீங்க ஒன்றும் இப்ப அப்படிதான் தோணும். சரி சித்தப்பா. சித்தப்பா சித்திலாம் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா. இந்த சித்தப்பாவும் வரணும் தான் என்னோட ஆசை. பட் எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம சல்மான் மாதிரி ஒரு பையனோட கல்யாணம் நடக்கும்போது இந்த சித்தப்பா வரலன்னா எனக்கு ஏங்க எல்லாரும் துல்கர்னா வேற தனுஷ் மாதிரி இருக்கறவங்க என்னங்க பண்றது? அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போடுங்க. எனக்கு துல்கர் இல்ல, தனுஷ் வந்து ரிலேட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவார். ஐயோ ஜாதகம் வச்சு நல்ல பொருத்தம். எஸ். ஐயோ அம்மா ஜாதகம் கீழ வந்துருச்சு. கல்யாணம் கீழ வந்துருச்சு, அவ்வளவுதான். வொர்க் அவுட் ஆகாது. ஏங்க குங்குமம் கீழ விழுந்தாதாங்க கல்யாணம். அப்ப ஜாதகம் கீழ மம்மி லைட்டா கொஞ்சம் தலைய சிலிப்பி குங்குமத்தை கீழ போடுங்க. ப்ளீஸ் ஐயா அம்மா வேணாம் குடுத்துருங்க. ஓகே. ஏங்க என்னமோ இப்படி விரட்டுறீங்க? இப்படி நான் என்னங்க தப்பு பண்ணேன்? அப்படி எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டேன் நான். உங்களுக்கு சமோசாலாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னேன் தெரியுமா? இல்லையே, நான் சாப்பிடலையே. சாஸ்ல வீணு போட்டு கொடுத்தேன் நானு. இல்ல எனக்கு வரல, மேபி வேற யாருக்காவது போயிருக்கும் நினைக்கிறேன். என்னன்னா பேசி முடிச்சிட்டோம், ஆனா நடக்க மாட்டேங்குது. பாடியும் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஐ திங்க் யூ ஷுட் கிவ் அப் கார்த்திக். கிவ் அப்பா? கண்டிப்பா. என்னங்க சொல்றீங்க? பிரேக் அப்பா? போயிடலாம்டா. பிரேக் அப்பா? அதுக்குள்ள பிரேக் அப்பா? ஏங்க நானும் மாமியாரும் பயங்கரமா பேட்ச் அப் ஆயிருக்கும். அது நடுவுல யாருங்க குறுக்க வந்துருவா? கூட ஆனா என்ன ஆகலனா என்ன பாண்டிங் கூட தானே ஆகணும். பிரேக்கப் தான். ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும்னு நினைச்சேன். சாரிம்மா, எதுவுமே பண்ண முடியல. உங்க பொண்ணு மனசு மாற மாட்டேங்குது. சரிங்க, பரவாயில்லைங்க. ஓகே. பட் வயசு நான் காத்திருப்பேன் உனக்காக. நீ என்னைக்கு ஓகே சொல்றியோ அன்னைக்கு முதல்ல உங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உன்கிட்ட பேச வருவேன்.
பட் என்னைக்கு இருந்தாலும் உங்கள் மெசேஜ்க்காக நாங்கள் வெயிட்டிங் வைஷு. மம்மி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க இல்லாத டைம் நான் வந்து உங்களுக்கு சமையலுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறேன். அம்மா உன் குக்கிங் கால் வேணும்னு சொல்லிட்டு இருந்தல, கூப்பிட்டுக்கோ, அண்ணனை கூப்பிட்டுக்கோ. உனக்கு ஆளா நான் வரேன்றேன், குக்கிங் ஆளா என்ன அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. பிரதரை கூப்பிட்டுக்கோங்கம்மா, அண்ணன். ஓகேங்க, சூப்பர். அதாவது என்ன ரிஜெக்ட் பண்ண எல்லாருமே இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா செஞ்சிட்டீங்க வைஷு. ஓ ஆமா, மெயில் செக் பண்ணுங்க கார்த்திக், மெயில் செக் பண்ணுங்க. போச்சா மெயில் செக் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் பேசுனேன், மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. உண்மையிலே மெயில் பண்ணிருக்காங்க பாருங்க, என்னன்னு பாருங்க ப்ளீஸ். நிஜமா அனுப்பியிருக்கீங்க. ஓ ரிஜெக்ஷன் இமெயில். ஒண்ணும் இல்ல, வேலையும் போச்சு. நீ எதுக்குடா வந்த? காப்ப வந்து வசந்த்ட்ட கொடுத்து, நீ வந்து அருணாச்சல் அந்த தம்பி வசந்த், ஓகேடா, இந்த இடம் உங்களுக்காக. அடுத்ததா ஃபேமிலி ஸ்டார்ல மகனே கலங்காதே. அவ்வளவுதான். பால்வடியும் முகத்தை பாரு, பசுவ போல கோணத்தை பாரு, பச்சை ரத்தம் ஒழுகும் போது பச்சை குழந்தை சிரிப்ப பாரு, பீசு பீசா கிழிக்கும் போது ஏசு போல ஒருமை பாரு, தேகம் எல்லாம் வேகும் போது ஒளி கொடுக்கும். நல்லா இருக்குங்க. பாய் கார்த்திக். ஓகே, அப்படி கார்த்தி எஸ்எஸ் மியூசிக் விட்டு போயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஹலோ வசந்த், வெல்கம். நீங்களும் இந்த மாதிரி கிம்மிக்லாம் ட்ரை பண்ணாதீங்க, தேவை கிடையாது, நம்மளுக்கு வேலையும் போயிடும். அதனால இவ்வளோ அழகான ஒரு மகள், இவ்வளோ அழகான ஒரு அம்மா, இவங்க ரெண்டு பேருமே த ஃபேமிலி ஸ்டார் மதர்ஸ் டே ஸ்பெஷலில் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்து எல்லாத்துக்குமே வந்து கோஆப்ரேட் பண்ணி அழகாக பேசுனீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே ஹாப்பியாக ஜாலியாக இதே மாதிரி உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணி ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான தருணத்தில் வந்து அம்மாவை பெருமைப்படுத்துறதுக்காக வைஷு கையாலேயே வந்து ஒரு ட்ரோஃபி அண்ட் சாஷ் அண்ட் க்ரௌன் வச்சுருக்கோம். ஸோ ப்ளீஸ் கேன் வி ஹேவ் தட்? I definitely think this is the moment of the day. So SS Music presents the Family Star Mother's Day Special. வந்து அழகான வைஷு, அழகான சாந்தி அம்மாக்காக அந்த சாஷ் போட்டு ஆனர் பண்ணும். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு வேலை போனாலும் வாய்ப்பு கிடச்சிருச்சு. அதுக்காக வாய்ப்பு கொடுத்த எஸ்எஸ் மியூசிக்கு பெரிய நன்றி. உங்களுக்காக நானே கடைக்கடையாக ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணுன்னு தான் ஆசை. பாதி மாதம் சம்பளமும் கட்டு. அதனால் உங்களுக்காக இந்த மதர்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது யாருன்றதை வைஷுவே சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் ஓகே. பட் எங்கே என்ன விஷயம் இருக்குது இதில் உள்ள? மம்மி வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக வந்து உன்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க, கொலுசு மாற்றணுண்டி போயிட்டு டைம் கரெக்டாக இருக்குது, என்னால் தனியாக போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு கொலுசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்மிக்காக நான் ஒரு கொலுசு வாங்கினேன். நீங்களே அந்த கொலுசை போட்டாலும் சந்தோஷம் தானே? நானே போடுறேன், நான் இதை வாங்கிக்கிறேன். நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் ஆனந்தமாக கண்ணீர் வருது எனக்கு. அதை என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மியூசிக் இதுக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து என்னன்னா, மம்மி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டே இருக்கேன். லைக் அவங்க ஒரே வாட்சே கட்டிகிட்டு இருக்காங்க. நானும் வந்து ஏம்மா வேறு ஏதாவது வாட்ச் வாங்குங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறோம்ல, ஏதாவது ஒரு வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு. இல்லை வேணாம், எனக்கு அவ்வளோ செய்கிறவங்க அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கவே மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஸோ சரி ஓகே, இது வாங்கணும், இதையும் வாங்கிடலாம், இதை மட்டும் ஏன் மிச்சம் வச்சுட்டு அப்படின்றதுனால மம்மிக்காக ஒரு வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சர்ப்ரைஸாக செய்யும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதெல்லாம் எய்ம் பண்ணியே நான் வரலை, சும்மா சாதாரணமாக தான் எப்பயும் போல தான் வந்தேன்.
ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது இன்னமும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு. அழகான வைஷு, அழகான சாந்தி அம்மா. மம்மி வந்து இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லையுமே ஏறினதே கிடையாது. அப்படி ஒரு ஸ்டேஜோட வாய்ப்பு வரும்போது அவங்களால வர முடியாத ஒரு சிச்சுவேஷன், அவங்க வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லேயும் அவங்க இல்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆசை, நம்ம பொண்ணால் வந்து ஏதாவது ஒரு நம்ம எங்கேயாவது நம்ம பொண்ணை பக்கத்தில் நிற்க வச்சு இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குமா அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ஹாப்பி டுடே. ஏன்னா இப்படி ஒரு மெமரபிள் டே அவங்க லைஃப்பில் இது வரைக்கும் அவங்களுமே பார்த்ததில்ல, இப்படியுமே இருந்ததும் இல்லை. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட். ஒரு கேமரா பார்த்து அவங்க இவ்வளோ தூரம் உட்காந்து இவ்வளோ கான்வர்சேஷன் பண்ணி அவங்க இவ்வளோ தூரம் நிற்கிறதே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்குது. காலையிலேருந்து நம்ம போகிறோமா, அப்படியா, நான் இந்த சாரி கட்டிக்கிட்டா அது கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அவங்க அவ்வளோ ரசிச்சு அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் SS மியூசிக், பிகாஸ் இது வந்து அவங்களோட மெமரபிள் டே ஆக்குனதுக்கு. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.